ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பாவாடை சட்டையோட நெக்குக்கும் நம்மளோட இந்த இடுப்பு பக்கத்துலையும் நம்ம எப்படி அழகாக ஒரு ஃப்ரில் வச்சு ஒரு டிசைன் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம நார்மலாக எப்பொழுதும் கழுத்தை எப்படி ப்ளீஸ் பண்ணி நம்ம அடித்து திருப்புவோமோ அதேமாதிரி அடித்து திருப்பி அந்த உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டிட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அந்த கட்டிங்கன்றதுனால இந்த கார்னரில் ஒரு கட்டு கொடுத்துக்குங்க. அப்படி கட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்பும் போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு மேலே வந்து லேஸு தான் வைக்க போகிறோம். அதனால தான் வந்து நம்ம வந்து அடித்து திருப்பிக்கிறோம். இதுவே லேஸ்லாம் நீங்கள் வைக்கலன்னா கண்டிப்பாக வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடிங்க, இல்லைன்னா கேன்வாஸ் கொடுத்து அடிங்க. அப்போ தான் வந்து நம்ம கழுத்து வந்து கிரிப்பாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சுற்றி அந்த ஆம்கோல், இந்த இடுப்பு, அந்த கீழே அந்த சைடு எல்லாமே நம்ம வந்து அப்படியே தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்படி எடுக்கும் போது வந்து கீழே உள்ளே வந்து இந்த ஜாஸ்மின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து அதை தடவி பார்க்கும்போது ஈவனாக இருக்கணும். 2 துணி ஒரே அளவுக்கு இருக்கணும். அது மாதிரி தடவி பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரில் வைக்கிறதுக்காண்டி பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அது 2 அடுக்கு வைக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து 13 இன்ச்சு ஒயர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு கீழே வந்து ஒரு 5 இன்ச்சு வச்சுருக்கோம் அந்த ஃப்ரில்லுக்காண்டி. ஃப்ரில்லுன்ற போது கொஞ்சம் அதிகமாக ஒரு அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து விட்டுக்கிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து அது 1 மடங்கு அதிகமாக இருக்கணும். இப்போ பாடி பீஸ்லேருந்து 1 மடங்கு அதிகமாக இருக்கணும். இப்போ அது மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு இதில் வந்து லைனிங் வச்சு அடித்து திருப்பி அதை தைச்சிக்கிட்டோம். இன்னொரு இதில் லைனிங் வைக்கலை. அது வந்து கீழே வந்து பிசுறு மட்டும் அடித்து தைச்சிட்டோம். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து தையலுக்கு தைக்கவும்ல, இது வந்து ஸ்டோன் இருக்கிறதுனால ஸ்டோன் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸ்டோன் இருக்கிறதுனால நம்ம வந்து தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு நம்ம தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்ருக்கோம். அந்த 2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் லேஸ் வச்சுக்கலாம். அப்படியே அந்த ஓரத்துலேயே நம்ம ஒரு லேஸ் வச்சுக்கலாம். இந்த ஸ்டோன் லேஸ் வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதில் வச்சுக்கிறோம். கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கம்மியாகவே தான். கொஞ்சம் அந்த இடத்துல பிசுரை வந்து மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அது ஒரு அடுக்குக்கு வச்சுட்டோமா, இப்போ அடுத்து வந்து 2வது அடுக்குக்கு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ 2வது அடுக்குக்கு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது கழுத்துக்கெல்லாம் இல்லை. கழுத்துக்கெல்லாம் நம்ம வந்து வேறு லேஸு தான் வாங்கி வச்சுருக்கோம். அதை வச்சுக்கலான்னு இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் தள்ளியே வச்சுருக்கேன். இப்போ வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படியே தச்சு முடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பாடி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடி பீஸில் நம்ம சென்டரில் ஷோல்டரை பிடிச்சி 2 பக்கமும் ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். சின்ன குழந்த தான், ஒரு 4 வயசு குழந்தைக்கு தான் இது. அதனால தான் 2 அடுக்கு. இல்லைன்னா பெரிய குழந்தைங்களா இருந்தால் இன்னும் ஒரு 2 3 அடுக்கு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மடிப்பு ஒரு இன்ச்சுக்கு நம்ம ஒரு மடிப்பு வச்சு கிட்ட வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கு வச்சுக்கிங்க. 1.5 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டியாக எடுத்திங்கன்னா அந்த மடித்து நம்ம அயன் பண்ணும்போது அந்த மடிப்பு விழுகாது. அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து அப்படியே 2 துணியும் சேர்ந்து நம்ம வந்து அப்படியே மடித்து வச்சுக்கிறோம். இப்படி இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கஸ்டமருக்கும் கொஞ்சம் நல்ல ஃபினிஷிங்லாம் நம்ம தைச்சி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம 2 பக்கமே பாருங்கள் அதில் லைனிங் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம லைனிங் வச்சு தைச்சாக்கா கொஞ்சம் நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கும். குழந்தைங்கன்ற போது குத்தும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. இதே வந்து நம்ம பிசுரை கவர் பண்ணி கூட தைக்கலாம். இது ஜாஸ்மின் தானே, ரொம்ப குத்துற துணி கிடையாது. அதனால் வந்து நம்ம நார்மலாகவே தைச்சி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம தைச்சி விட்டுட்டு எடுத்து மடிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளோட அந்த கழுத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சு லேஸ் வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து அந்த ஓரத்தில் தைச்சிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு லைன் தான் வச்சுருக்கோம். ஏன்னா கழுத்துக்கு ரொம்ப வேண்டாம். குழந்தைன்ற போது கழுத்துக்கு கொச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கழுத்துக்கு நிறையா வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லைன் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நடுவில் வந்து நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் வாங்கி வச்சுருக்கோம். அந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம அதுக்கு மேலே வச்சு சென்டரில் வச்சு அவங்களுக்கு ரவுண்டாக தான் எதிர்பார்த்தாங்க. அதனால் ரவுண்டாகவே வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த ரவுண்டு மேலேயே நம்ம தச்சிடணும். நம்ம வந்து பேக் பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃப்ரண்டில் என்ன டிசைன் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங்லேயும் நம்ம தைச்சி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. இப்போ வந்து பிசுரெல்லாம் நல்லா சுத்தமாக வெட்டிட்டு இப்போ வந்து நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளோட கை ஜாயின் பண்ணுறது, இந்த கை வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் தான் இருக்குது, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கை வந்து நம்ம தைச்சிக்கிறோம். கைக்கு வந்து அரை பஃப் மாதிரி அது லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ சைடு ஜாயின் பண்ணிட்டா நம்ம அழகாக ஒரு பாடு சட்டை டிசைன் வச்சு அழகாக தைச்சிடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.